இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்பொங்கல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இந்த ரெண்டையும் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். அதை சுத்தமாக கழுவிட்டு 4 டம்ளர் அளவுக்கு அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான உப்பை மட்டும் போட்டு நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. சீரகத்தையும் மிளகையும் மட்டும் லேசாக தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்குள்ள ஆயிலில் நம்ம அதை போட்டு பொரிய வச்சு நம்ம வேக வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்புக்குள்ளார நம்ம அதைய சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1.5 அளவுக்கு நான் 4 ஊற்றுனதுனால நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போது நம்ம இந்த பொரிச்ச இந்த பொருளோடு சேர்த்து அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மணம் வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம முழுமையாக எல்லாமே நெய்யில் செஞ்சோன்னா ரொம்ப வயசானவங்கெல்லாம் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப திகட்டவும் செய்யும். இப்போ மார்னிங் டிஃபனுக்கு நம்ம செய்யும்போது ரொம்ப திகட்டிட்டு இருக்கும் நமக்கு. அதனால் பாதி ஆயிலில் செஞ்சுட்டு கடைசியாக நம்ம நெய் ஊற்றும்போது ரொம்ப மணமாக சுவையாக நமக்கு பொங்கல் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.